இவங்க டான்ஸ் ஆடுற நேரத்தில் பேஷண்ட் என்ன ஆவாங்க, பேஷண்ட் நிலைமை என்ன, இப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம யார்கிட்ட பெர்மிஷன்றது? கோமதி உங்களை தான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோமதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. கோமதிக்கா வலிச்சா சொல்றீங்களா? ஸோ வலிச்சா அவங்களே சொல்ல போறாங்கிறத எங்க சிஸ்டர் இது நிஜம்தான், இது நிஜத்துலயும் நடந்திருக்கு. வலிச்சா சொல்ல போறாங்க, நீங்க நிறுத்துறீங்கன்னு கேட்டு இருக்காங்க. இது போஸ்ட் பண்ண அதுக்குள்ள மீமா இருக்கு. சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. அதுதான் நிஜம், அதை நான் என்ஜாய் பண்றேன். எஸ்ஐ சரிங்களா, ஒரே பைத்தியங்களா இருக்கு. நாங்களே அப்ப போனாங்க, எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் சொரிஞ்சிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க கருப்பா இருந்தாலும் அழகா தான் இருக்கிற அப்படின்லாம் ஒரு மென்டாலிட்டில சொல்லுவாங்க இல்லையா? இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறீங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற. அது என்ன கருப்பா இருந்தாலும் கருப்பா அழகா இருக்காங்க அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு நம்ம மாறிட்டோம். எப்படி வெள்ளை ஒரு கலரோ அது மாதிரி கருப்பு இன்னொரு கலர் தானே. நிறத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? வெண்மை தான் அழகு அப்படிங்கிறது இன்னைக்கும் அந்த கலர் ஷேட் வந்து இருக்க தான் செய்யுது. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சில கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் மேம். எங்களோட ஸ்நேகிதியில் குமுதம்ல நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுல உங்களுக்குன்னு அழகான கவிதைகள் பண்ணி நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. எங்களோட டீம் வந்து அதை எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதை ப்ளே பண்ணி நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க அதை பார்த்து. இதுக்கே எனக்கு ரியாக்ஷன் பத்தலை. நானே கோட்டெல்லாம் போட்டுட்டு பார்த்துட்ருக்கேன். இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு. ஓகே, நான் பார்க்குறேன். இது நிறைய பேர் வந்து மறுபடியும் டெலிவரி பண்ணிக்கிறேன், மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு வந்திருக்குதுன்றது என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நேரில் கிளம்பி வந்து ரொம்ப கை கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நாங்களாம் அப்போவே டெலிவரி பண்ணிட்டோம், இல்லைனா நான் எல்லாம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டேன், இல்லைனா நான் ஃபஸ்ட்லேருந்து டெலிவரி பார்த்துப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அல்டிமேட்டாக எண்டில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம இப்போ என்னோட டெலிவரி மொமெண்ட் எனக்கு எப்படி செரிஷ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதே தான் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். நான் விருப்பப்படுறதை நான் கொடுக்கும் போது அது கொஞ்சம் க்ளோசஸ்ட் டு த ஹார்ட். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். 18 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. ஆக்சுவலி கல்யாணம் ஆகாதவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றா சுகன்யா மேம் கிட்ட மட்டும் தான் குழந்தை பெற்றுப்பேன், நான் அங்கே மட்டும் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ளீஸ், நான் டான்ஸ் ஆடியே தீர்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக. டான்ஸ் ஓகே 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 ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாமா? நெக்ஸ்ட். புன்னகை அரசி அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைட்டில் கார்டை கொடுக்குறாங்க. அது கேஆர் விஜய். இதனாலதான் புன்னகை அரசின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம், எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அது அவங்க கேட்டால் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு தெரியலன்ட்டு தான் நான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது தான். எதுக்கு அப்படின்னு தெரியல, அது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி தெரியுது போல இருக்கு. புன்னகை அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, சிரிச்சா நீங்களும் அழகு நானும் அழகுங்கிறதா. இதயத்திலிருந்து வரும் நம்மளோட உணர்வு பூர்வமான ஒரு ஸ்மைல் வந்து ஆல்வேஸ் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் இல்லையா? இப்போ இல்லைனா பெருசாலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். புன்னகையோட எப்போவுமே நீங்கள் இருக்கணும் சிரிச்சுக்கிட்டு. தேங்க்யூ. இது ஒரு அழகான கவிதை மேம். இந்த கவிதை ரீட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நீங்களா வாசிச்சு காட்டிடலாமா? வருந்தாதீர்கள் மகளே, நிறத்தை பற்றி கவலை வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவர்கள். நீங்கள் உலக அழகி. உங்களின் வாழ்க்கையில் வெற்றி தேவதை எப்போதுமே உங்கள் கூட இருப்பாள். இன்று நீங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பல புரிந்து உலகத்தையே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளீர்கள். இதுதான் நீங்கள் அழகு மகளே. ஜெயலக்ஷ்மி அவங்க. ஓகே, இது
நானே சொல்லிட்டு இருந்திருப்பேன் என்னோட இன்டர்வியூஸில் ஹவு த ஷேட் ஆஃப் கலர் மீன்ஸ் அ லாட் இன் திஸ் டுடேஸ் வேர்ல்டு. அதாவது வெண்மை தான் அழகு அப்படிங்கிறது இன்னைக்கும் அந்த கலர் ஷேட் வந்து இருக்க தான் செய்யுது. யாராவது கருப்பாக இருக்கிறவங்க வந்து அந்த நிறத்தின் பாதிப்பு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜென்சி கிட்ஸ் பற்றி எனக்கு தெரியல, அதனால எனக்கெல்லாம் ஸ்டேஜே கிடைக்கலைங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இது எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். லைக் தோயமா டான்ஸர் எதாக இருந்தாலுமே ஸ்டேஜ்லலாம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ரோலெல்லாம் நின்றுட முடியாது. அந்த மாதிரி ஷேட் ஆஃப் கலர் வந்து மேட்சஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது முன்னாடி. இப்போ வந்து திறமைக்கு முன்னுரிமைங்கிற மாதிரி நம்ம மாறிட்டு வரோம். அந்த மாற்றமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே ஸ்டேஜ் இல்லைன்னா இல்லை மேம், உங்கள் மக்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு மேடையே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பயங்கரமாக வந்துட்டு எல்லாரோடைய இடத்துலையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு மேடையே இருக்குது மேம். அப்படியும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறாங்க அப்படிதான் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அதுக்காக நான் பதில் நினைக்கிறேன். இதை வாசிக்க கூட இல்லை, இன்னைக்கு தான் வாசிக்கிறேன். குமுதத்துக்கு நன்றி, என் பார்வைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு நான் ரிப்ளை கூட போடாமல் வச்சுருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிற அப்படின்லாம் ஒரு மென்டாலிட்டியில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறீங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிற மாட்டினீங்க. அது என்ன கருப்பாக இருந்தாலும் ஆனாலும் கருப்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கு நம்ம மாறிட்டோம். கருப்பாக இருந்தாலும் அழகு, கருப்பாக இருந்தாலும் ஏன் அந்த இருந்தாலும்ன்றது தான் எனக்கு தெரியல. கருப்பாக அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஒருத்தவங்களை நம்ம சொல்லும் போது நிறத்தை வச்சு நம்ம சொல்கிறதுல அழகாக இருக்காங்கல்ல, பார்க்க கலையாக இருக்காங்கல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த கலரு, நான் அந்த பார்க்க அந்த பொண்ணு எப்படி திரும்பிச்சு, பயங்கர ஃபேரு, பயங்கர அழகு. அப்புறம் இவங்க வந்து நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்காங்கப்பா. அப்போ தான் நான் சொல்ல, ஏன் ஆனாலும் எப்படி வெள்ளை ஒரு கலரோ அதுமாரி கருப்பு இன்னொரு கலர் தானே, நிறத்துக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? அவங்க செய்கிற செயல்கள், அவங்களோட உணர்வு பூர்வமாக அவங்க உள்ளம் எந்த அளவுக்கு க்ளோரியாக இருக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேட்டு நீங்களும் கருப்பாக இருந்தாலும் சொல்கிறீங்க, இவங்க கருப்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னு முடிச்சிருங்க. ஆனாலும் இங்கே நம்ம இன்ட்டு போட்டு கட் பண்ணிடலாம். கண்டிப்பா மேம். நெக்ஸ்ட் ஒரு இது பார்க்கலாமா? ஹார்ட் பீட் சீசன். உங்களோட ஹாஸ்பிட்டல் வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணாலே ஹார்ட் பீட் சீசன் வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி இருக்க ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நான் அந்த ஹார்ட் பீட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு சீசன் வந்திருக்குன்றதா வருதான்னு தெரியல, அப்படியும் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஃப்ரீயாக இருந்து நான் அப்படி ஒன்று பார்த்துட்டேன்னா சந்தோஷப்படுவேன். அப்படி ஏதாவது காமிச்சிட்ருக்கோம்னா. ஓகே, இந்த இடத்துல நான் இதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஏன் வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, யூடியூபராக இருக்கிறீங்க அப்படின்றாங்க. சாரி, இதை நான் மிஸ்கைடாக நான் கொண்டு போக விரும்பலை. நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். ப்ரெக்னென்சி ஜேர்னிங்கிறது ஒரு ஹாப்பி மொமெண்ட். அந்த ஹாப்பினஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து எதையுமே நான் ஃப்ரேமில் கொண்டு வந்து வைக்க மாட்டேங்கிறேன். அதுதான் நிஜம். அதில் சந்தோஷத்தை தவிர என் பேஜில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான். அதுக்கு இன்ஃப்ளூயன்சராக ஹார்ட் பீட் சீசன் அப்படி இருக்குதானா கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்றேங்க. அப்படி வேணா சொல்கிறேன். ஹார்ட் பீட் சீசன் சேனல், ஐயோ கடவுளே. ஓகே, இட்ஸ் மேக்கிங் மீ ப்ளஷ் நவ். இன்னும் நெக்ஸ்ட் ரீட் பண்ணிருங்க மேம். எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா? இந்த டாக்டர் மேம் பார்க்குறப்ப தீபா, ப்ளீஸ் எனக்கு தீபாக்காவை போட்டு காமிக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு. இப்போ உள்ள காலத்தில் இந்த மாதிரி சகஜமாக அரவணைப்பாக இருக்கிற ஒரு மருத்துவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதையும் நான் சொல்லிடுறேன். பாதி பேர் நான் டாக்டரான்னு கேட்பாங்க வந்து, நிஜமாக நீங்கள் எனக்கு உங்களை பார்த்தா டாக்டர்கிட்ட பேசுன மாதிரியே இல்லைங்க அப்படின்னா. நானும் சொல்லுவேன், நான் இல்லைங்க, நான் கரெக்டாக பாருங்கள் யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருக்கேன், செத்தெல்லாம் மாட்டியிருக்கேன், நான் டாக்டர் தாங்க, ப்ளீஸுங்க, 13 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டுலாம் வந்திருக்கிறேங்க அப்படின்னு ஜோக் பண்ணுவேன். தெரியல, இது ஃபீல் குட் ஃபீலாக இருக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி நார்மல் பர்சன் டு மூவ் அரவுண்ட் வித், அப்புறம் டவுன் டு அர்த்துன்ட்டு. ஏன்லாம் தெரியல, ஐ எம் ஜஸ்ட் நார்மல் பர்சன், அவ்வளவுதான். அது ஒன்று. தீபாக்காவுமே உங்களை மாதிரி தான்
ரொம்ப ஜாலியாக வச்சுப்பாங்க. அவங்க கூட இருந்தாலே வந்துட்டு சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நம்ம வாயவே மூட முடியாது, அவ்வளோ அழகாக சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போயிட்டு ஒரு சோகமாக உட்காந்துட்டா போதும், சிரிப்பு மட்டும்தான் இருக்கும் அவங்க கிட்ட. அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு மனுஷங்க அவங்க. ஐயோ, நான் அவங்கள மீட் பண்ணணும்ட்டு கூட விருப்பப்படுறேன். இன்னொரு நாள் சந்திக்கும் தருணம் நடக்கும்னு பார்க்குறேன். உங்களுக்கும் குழந்தைங்கள் இருக்கு, ஓகேவா? எனக்கும் இருக்குங்க. கடவுளே. ஸோ வந்துட்டு அந்த குழந்தைய நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது என் குழந்தைய உங்க குழந்தைய நீங்க கையில வாங்கும்போது, என் குழந்தைய நான் கையில வாங்கும் போது தாயா தானே நம்ம உணர இல்ல முடியும். வேற நீங்க ஒரு டாக்டர், ஓகேவா? அப்படி சொல்றீங்களா? டாக்டரா இருந்து நான் எப்படி மதரா கன்வெர்ட் ஆனேன்டா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு? உணர்வு ஓகே. எனக்கு டெலிவரி பார்த்தது வந்து எங்க அம்மா தான். ஸோ அது ப்ரௌடாகவே நான் சொல்வேன். அண்ட் மை ஹஸ்பண்ட் வாஸ் தேர் ஹோல்டிங் மை ஹேண்ட்ஸு. அதனால தான் நான் வந்து அந்த ஹஸ்பண்டு அந்த ஃபாதர் ஃபீல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் டியூரிங் டெலிவரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன் பிள்ளைங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். சாரி ஃபார் தேட். ஸோ ஒரு ஹஸ்பண்டோட ஃபீல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டியூரிங் டெலிவரின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறது வந்து என்னோட டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி. அதில் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டுங்கிறது, அம்மா சப்போர்ட் ரெண்டையும் தாண்டி டெலிவரிங்கிறது இந்த பெயின் வந்து அன்பேரபிள் பெயினுங்கிறது தான் நிஜமும் அதுதான். பட் வி விமன் ஆர் born to bear that பெயின். நமக்கு வந்து பெயினை வந்து வலியை வந்து வலி தாங்கும் மனப்பான்மை வந்து இயல்பாகவே பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் கடவுள் நமக்கு அந்த தாய்மை உணர்வையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் என் குழந்தைய வாங்கினப்போல அப்பாடா டெலிவரி ஆகிடுச்சா, போதுண்டா சாமி, இதுக்கு மேலே என்னால் டெலிவரி பெயினை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல். எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு கிவ்வே ஃபீல் இருக்கும்ல, ஃபைனலிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டு தான். ஐயோ அதெல்லாம் ரீபார்ன் ஃபீல், அதெல்லாம் அப்பாடா உயிர் போய் உயிர் வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, மறுபிறப்பு எடுத்த மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் நிஜம்தான், உண்மைதான் அதெல்லாம். ஸோ மேம், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு ஃபன்னி செக்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கான சில மீம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மேம். ஸோ எதுவுமே சீரியஸ் கிடையாது, எல்லாமே ஃபன்னி நோட் தான், ஓகேவா? ஸோ மீம்ஸ் பார்த்துட்டு அதுக்கு உங்கள் ரியாக்ஷன் நீங்கள் சொல்லறனா சொல்லலாம் மேம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். என்ன ரியாக்ஷன்? சீரியஸ்லி எனக்கே சிரிப்பா வருதுங்க. அப்படிலாம் இல்லை. அதாவது பெயின் அந்த அளவுக்கு மதுரை கத்த விட்டது இல்லைங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்கம்மா கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ப்ராபப்ளி எனக்கு சிரிப்பாக தான் வருது, அப்படிலாம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம் மேம். ஆக்சுவலாக இந்த மீம்க்கு நானே சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட மீம்க்கு ஆன்சர் இதுதான். அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேபேக் சிங்கரு. அவங்களுக்கு பயம்னா பயம், அந்த அளவுக்கு பயம். நாங்கள் இளையராஜா சார் பாட்டை போட்டு தான் நாங்கள் டெலிவரியை பார்த்து முடிச்சோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஆக்சுவலாக அவங்க பாடின சாங் ஒன் ஆஃப் த சாங்ஸ் அதனால பாடி காமிச்சப்போ சேர்த்தே பாடிட்டு தான் அது நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் என்ஜாயிங் திஸ். ஆக்சுவலாக மியூசிக் ஹேஸ் காட் அ கிரேட் இம்பேக்ட் இன் அவர் லைஃப். அது நான் லிட்ரலாக ஆஸ் எ மெடிக்கல் டாக்டருங்கிறத தாண்டி ஒரு கைனகாலஜிஸ்டாக நான் என்கரேஜே பண்ணுவேன். இன்ஃபேக்ட் பாதி டெலிவரிஸ் எங்களோட லேபரோட ராஜா சாரால் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நிறைய சாஃப்ட் மெலடி சாங்ஸ் ட்ராக்ஸ் லிசன் பண்ணுங்க. ஆல் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நான் என்கரேஜ் பண்ணுறது கூட, உங்களுக்கு யாரை வேணால் ட்ராக்ல பிடிக்கலாம், பட் லெட் இட் பி அ சாஃப்ட் மெலடி ட்ராக்கு. அதிர்வான சாங்ஸ் நிறைய கேட்காதீங்க, இந்த பீட்ஸ் நிறையா இருக்கிறது. தோஸ் ஆல் ஹேஸ் காட் அ தட் வைப்ரேட்டிங் சவுண்டு, இட் ரீச்சஸ் த பேபி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ லவ் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மேம். Meanwhile, ஒன்ஸ் மோருங்க, அது எனக்காக ஒன்ஸ் மோர் போடுங்க. meanwhile, இந்த
மீம்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட நாங்கள் வழியில் இருப்பாங்க, உள்ளார நீங்கள் ஆடிட்டு இருப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பெயினில் இருக்கும்போது அது எப்படிங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தோணுது? நிறைய இப்போ என்னோட ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ரீல்ஸுன்றது நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ லவ் டான்சிங் அண்ட் ஐ டோன்ட் கிவ் அப்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம யார்கிட்ட பெர்மிஷன் இருப்பேன். அது கீழே பார்த்தா இவங்க டான்ஸ் ஆடுற நேரத்தில் பேஷண்ட் என்ன ஆவாங்க, பேஷண்ட் நிலைமை என்ன, இப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை தான் நீங்களும் கேட்டிருக்கிறீங்க, கரெக்டாக தான் கேட்டிருக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மேம். கோமதி உங்களை தான் வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோபதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. ஆரம்பி. கோமதிக்கா, வலிச்சா சொல்றீங்களா? கண்டிப்பா. இது வந்து வலிக்குதான் நான் கேட்டுட்டு பெயின் இல்லாத பிரசவம் அப்படின்றதெல்லாம் நான் என்னதான் சொன்னாலும் தேர் வில் பி பெயின் தான். வலியே இல்லாத பிரசவன்றது ஒன்றும் இல்லை. ஸோ பெயினை வந்து மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ வலிச்சா அவங்களே சொல்ல போகிறாங்கங்கிறத எங்கள் சிஸ்டர்ஸ் மேடம் அவங்க வலிச்சா சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நிஜம்தான், இது நிஜத்துலேயும் நடந்திருக்கு. வலிச்சா சொல்ல போகிறாங்க, நீங்கள் நிறுத்துறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மேம். ஒன்ன மாதிரியா இருக்கா? இது வந்து எனக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னா, இந்த ஃபாதர் மொமெண்ட்டை நாங்கள் செரிஷ் பண்ண ஆரம்பித்தோம்ல, லைக் பேபியை வந்து கொடுக்கறது. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. லைக் ஐ எம் டூயிங் இட் ஃபார் குவைட் எ லாங் டைம். அதில் ஹிட்டானது அந்த ஃபாதர் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆனுச்சு. ஸோ இப்போ நிறைய டாக்டர்ஸ், நிறைய கைனகாலஜிஸ்ட் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் டு டெலிவர் த பேபி அண்ட் ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ கேள்விப்படுறேன். ஸோ என்னை இன்னும் வந்து ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னும் சொன்னாங்க. இது ஒரு நல்ல மாற்றமாக இருந்தால் நல்லா தானே இருக்கு. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நல்ல விஷயத்துக்காகனா நல்லதாகவே இருக்கட்டுமே. இது இன்னொரு உணர்வுகள் எல்லா பக்கமும் பகிரப்படுதுன்னா நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு தான் அதை நான் என்ஜாய் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு திருத்தம், இது வந்துட்டு தீபாக்கா, அது தெரியும், அவங்கள மாதிரி தான் இருக்கீங்க. அதுதான் லைக் அவங்க தான் அந்த நம்ம எல்லா கமெண்ட்ஸ்லயும் உங்களோட நிறைய ரீல்ஸ் கமெண்ட்ல சுத்தி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களா? ஓ, ஐ ரியலி லவ் டு மீட் ஹர். சீரியஸாங்க, நான் அந்த அளவுக்கெல்லாம் சினிமா நாலேஜும் இல்லை. ஓகே, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி அவங்க மாதிரி இருக்கேனா? தேங்க்யூ அந்த மீம்க்கு. சந்தோஷப்பட வைக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கூட என்ன ரிலேட் பண்ணால் நான் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம். எனக்கு வந்து சிறுபழகி ஸ்னேகான்னு வச்சிருக்காங்க சேனல்ல. அப்படிதான் கூப்பிடுவாங்க, யூடியூப் ஃபுல்லாவே அப்படிதான் கூப்பிடுவாங்க, கமெண்ட்ஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன உங்க ஸ்மைல் அவ்வளவு அழகா இருக்குங்களா? சிரிச்சு காட்டுங்க அங்க கேமரா. நிஜமாலுமே கோயிலி மேம் கேட்குற மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சிரிச்சு காட்டு. தட்ஸ் வெரி நைஸ். அவ்வளோலாம் நான் ஸ்மைலும் இல்லைங்க, லைக் நார்மல் பர்சன் தான். நல்லா இருக்கு, நல்ல மீம் அது. நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம். சீரியஸாக இவ்வளோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? இது நிஜமாவே இருக்குது. ஆக்சுவலி ஐ மிஸ்ஸிங் மை ஹஸ்பண்ட் ஹியர். இது நிஜம்தான். நான் டான்ஸ் ஆடிட்டு வீட்டில் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பசங்களே சொல்லுவாங்க, எங்கப்பா உங்க சாரு மேடம் வந்துட்டு இருக்கேன், எப்போம்மா கேஸுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க, எப்போ வராங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லு. அது ரியலி இட் ரிலேட்டட் டு மீ. நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. பண்ணிடுவே நம்புறேன் சொல்லலையே அப்படின்னாங்க. டெலிவரி பார்த்தீங்க அப்படின்வாங்க. பண்ணல அவங்க ஆக்சுவலி அதை கேட்டாங்க, சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க டாக்டர், நான் வீட 2 உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. மேம் இதுக்கான ரியாக்ஷன் மேம். அதுக்கான ரியாக்ஷன் நானே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். வாய மூடு சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மீம் பார்த்துடலாம். தேவையில்லை அன்புக்கு முன்னாலே. போஸ்ட் பண்ண அதுக்குள்ள மீமா இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ மேம் நதிங் சீரியஸ். இது எப்படி? இல்ல இது கேள்விப்பட்டேன் சார். எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி
நான் வந்து இங்கே ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற வரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது தான். நீங்கள் அவங்க பயங்கரமாக என்கிட்ட வந்து மேடம் நான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் ஓகேப்பா, யூ ரெடி டு ஒர்க் லைக் அ மேட் கிரேசி பீப்புள்னா நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தள்ளியே நின்றுக்கங்க அப்படின்னு. வி ஆர் ஆக்சுவலி மேட் பீப்புள். உண்மையை சொல்ல போனால் வி ஆர் மேட் கிரேசி பீப்புள் ஒர்க்கிங் மேட்லி. அதுதான் நிஜம். அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். சரி சரிங்களா, ஒரே பைத்தியங்களா இருக்குது. நாங்களே அப்பப்போ இருந்தாங்க எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் சொரிஞ்சிட்டு இருப்பேன் தலையை. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ரெஸ்யூம் வரும்போது எனக்கு டான்ஸ் தெரியும், பாட்டு தெரியும் தான் எழுதணும் போல. அதுலயே இன்னொரு கமெண்ட் வர, மேம் டிரைவர் வேலை இருந்தா கூட நாங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்னு சொல்லிட்டு. ஆமா அதனப்பா சொன்னாங்க. இல்ல அவ்வளோ கிரேசியா இருக்கிறோம் அப்படின்றது தெரியல மேபி. ஓகே, நெக்ஸ்ட் மீம் போயிடலாம், லாஸ்ட் ஒன். பல்லு பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, சிறுகுடல மாட்டிச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்துல ஹோல் போட்டு எண்டோஸ்கோப் வழியா பல்லு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வயித்துல ஆபரேட் பண்ணுங்க. நான் முதல்ல தலையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பிளட் கிளாட்டை கிளியர் பண்றேன். நோனோ, நான் சுத்தி வச்சு அடிக்கும்போது போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுன்னா. ஏன் டாக்டர், யார் முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குளிக்க போட்டு பாருங்களேன். ஓகே, இதுக்கு என்னோட ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலி டெலிவரி ஓரியன்டாக ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம். இது மாதிரி பசங்க வந்து மேடம் பேசாமல் சி செக்ஷன் எடுத்துடலாமா, இந்த மாதிரி அவங்க அட்டெண்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம நார்மல் பண்ணலாம். அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. மேபி மை டீம் இஸ் லைக் தட். ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு எப்படி மேம் பிடிச்சிருக்கு? மீம்ஸ் எல்லாம் சூட்டபிளாக இருந்துச்சா உங்களுக்கு? எல்லாமே சிரிச்சிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் ரீப்ளே வந்து ஒன்று தான் ஒன்ஸ் மோர் கேட்டேனுங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. நாங்கள் அந்த மாதிரி தான், வி ஆர் மேட் கிரேசி பீப்புள். ஸோ மேம் தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் மேமோட இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டதுக்கு. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சேலம் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். இடம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி, அம்மாப்பேட்டை. நாள் 8/8/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.